Hi students, நாம இப்போ exercise 2.4ல 9th sum பார்க்கலாம். Without sketching the graph, find whether the graphs of the following function will intersect x-axis and if so, in how many points. x-axis intersect ஆகுதா இல்லையா போறோம். அப்படி intersect எத்தனை பாயிண்ட்ல போறோம். சரி, நம்ம கிராஃப்லாம் போட்டிருப்போம். ஒன்றும் இல்லை, நமக்கு y கூட 0 x-axis ஆக்சுவலா x-axis வந்து y கூட 0. அப்புறம் நம்ம ஈக்குவேஷன் பண்ண y கூட 0 எடுத்துட்டு x வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அதுதான் ஆக்சுவலா அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? என்ன கொடுக்குறாங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 தானே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஈ கூட 0 எடுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2, அதாவது y கூட 0 மீனிங்னா இப்போ y கூட 0 சொல்லிட்டு நம்ம பண்ணோம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதான் நமக்கு அந்த y இன்டர்செக்ட் பண்ண நமக்கு மென்ஷன் பண்ணும். சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 வரணும். அதே நம்பர் ஆட் பண்ணா 1 வரணும் இல்லையா? அப்போ நம்ம நார்மலாக ஃபேக்டர்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் என்ன மற்ற போயிடலாம், ஃபார்முலா மற்ற போயிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை நமக்கு 2a. சரியா? அப்போ இங்கேருந்து ஆன்சர் பாருங்க, நமக்கு ஏனது 1, பியும் 1, சீனது 2 இல்லையா? மைனஸ் மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் 1 தானே, மைனஸ் 4 இன்ட்டு a1, சீனது 2 பை 2 இன்ட்டு 1 தானே. இப்போ மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் 5 வந்துருமா பை 2. அப்போ மைனஸ் 5 வந்து இந்த நாட் டிஃபைன்லாம் போயிடும்ல, ரூட்டுக்குள்ள மைனஸ் நாட் டிஃபைன்ல போயிடும். நமக்கு வந்து 4 2 சார் 8 8 7 வருதா? ஓகே, மைனஸ் வந்துச்சா? அப்போ நமக்கு ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தா நம்மளுக்கு வந்து இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், நமக்கு வந்து நாட் டிஃபைன் அந்த ஃபங்க்ஷனு. இந்த நமக்கு ரியல் ரூட் கிடையாது. அப்போ ரியல் ரூட் இல்லைன்னு அர்த்தம், இது எக்ஸ் ஆக்சிஸ் கண்டிப்பாக இன்டர்செக்டே பண்ணாது இந்த ஃபங்க்ஷன் இல்லைங்களா? அப்போ நமக்கு the given function, therefore the given function does not intersect the x-axis. the x-axis x-axis intersect பண்ணாது. ஏன்னா அது நமக்கு ரூட் உள்ள மெனாய்டஸ்ல நோ சொல்யூஷன் வந்துச்சு. நமக்கு எக்ஸுக்கு நமக்கு ஈக்குவேஷன் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா அப்போ இன்டர்செக்ட் பாயிண்ட் நமக்கு கிடையாது. y விட 0 தரும், எடுத்தும்போது எக்ஸ் வாய் தான் அந்த எக்ஸ் இன்டர்செக்ட் பாயிண்ட். ஆனால் இது எதுவுமே கிடைக்கல. அடுத்து செகண்ட் சம்பளமா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7, மல்டி பண்ணா மைனஸ் 7, சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 3. நமக்கு 177 தான், அது கண்டிப்பாக வராது இல்லையா? அப்போ இந்த மெத்தட் நம்ம போகிறது போட முடியாது. அப்போ நம்ம திரும்பி ஆகி நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் தான் போய் வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெட் 0 எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7 0 எடுத்துக்கலாம். நமக்கு ஏ வந்து 1, பி வந்து மைனஸ் 3, சி வந்து மைனஸ் 7. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபார்முலா வந்து மைனஸ் பி பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. மைனஸ் பியா மைனஸ் பிளஸ் 3 போட்டுவா பிளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் 9 போட்டலாமா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 இன்ட்டு a இன்ட்டு சி இந்த மைனஸ் 7 by 2 into 1 for 3 plus minus root of 28 plus 37 divided by 2. அப்போ நம்ம 2 ரூட் சான்ஸ் இருக்குல்ல இங்கே. அப்போ எக்ஸ் நம்ம 2 ரூட் கிடையாது. 3 plus root 37 by 2 3 minus root 37 by 2. எக்ஸ் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 2 இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கும். Therefore the given function intersect the x-axis at 2 points. 2 points intersect பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கலாம். நம்ம சொல்யூஷன் வச்சு நம்ம சொல்றோம் எத்தனை பாயிண்ட். இப்போ அடுத்த தேர்ட் சம் போயிடலாமா?
வித்தியாசமா இருக்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 y equal to x square plus 6x plus 9. அப்போ இது பார்த்து நமக்கு வரும் ஈஸியாக சொல்லணும்னது 3 3 9 வருமா, அதே 3 ஆட் பண்ண வரும் 6ன்றனால ஃபர்ஸ்ட் ஒன் நாள் லெஃப்ட் இது ஈக்குவல் 0 தருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 ஈக்குவல் 0. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் வரையும் வரும் -3 இல்லை -3 -3 தான் இன்டர்செக்ட் ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் பண்ணுவோம். தேர்ஃபோர் நமக்கு வந்து இது given function intersect the x axis at another one point. ஒரு பாயிண்ட் தான், -3 மட்டும் தான் வந்து ஜஸ்ட் அவனுக்கு நீங்க கொடுத்த ஈக்குவல் 0 எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க, எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எத்தனை எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் அத்தனை இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்கும்.